Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 14வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா இந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வே. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ₹0 என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதுல 10.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இதுல வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎலுக்கு 55 லட்சம் ரூபாய் பிரைஸ் ஒர்த்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அண்ட் சீரிஸ் லீடர் போர்டு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் மகேந்திரா தார், தென் அடுத்தது மகேந்திரா 3XO, தென் அடுத்தது BMW பைக், இப்படி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மிங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ண மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுல TDS அண்ட் GST சார்ஜஸ் எதுவும் பிடிக்கிறது இல்லை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம், பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஏன் பெங்களூர் பிச்சில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும் அப்படின்னா, பிச் ரிப்போர்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப 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 ஸ்மால் டைமர்ஸஸ் கொண்ட ஒரு வேணுங்க. பயங்கரமான ரன் அடிக்கலாம். இங்க ஒரு 200 210 ரன்னுங்கிறத ஈஸியா சேஸ் பண்ணவும் முடியும். இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் சேசிங் டீம்ஸ் மெஜாரிட்டி டீம்ஸ் மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. இங்க அதான் சொன்னால ஸ்மால் டைமர்ஸஸ் கொண்ட ஒரு வேணு, பயங்கரமான ஒரு பேட்டிங் பேரடைஸ்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வேணுஸ்லயே இந்த வேணு தான் பயங்கரமான ஒரு பேட்டிங்க்கு தகுந்த ஒரு வேணுன்னே சொல்லலாம். எனக்கு வந்து இந்த ஆர்சிபி விளையாடுறத பாக்குறப்ப 2 மேட்ச் வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. உமன்ஸ் மேட்சும் இப்படிதான் நடந்துச்சு. உமன்ஸ் மேட்ச் வந்து உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் டீம் வெளியே நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே வின் பண்ணிட்டு ஹோம் கிரவுண்ட்ல தொடர்ச்சியான லாஸ்னால அவங்க சீரீஸ் விட்டு வெளியே போனாங்க. இவங்களும் வெளியே நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பெங்களூர்ல எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. இந்த வெனுல எந்த அளவுக்கு பேட்டிங்க்கு ஃபுல்லா சப்போர்ட் இருக்குமோ அது முதல் 4-5 ஓவர் ரொம்ப 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 குரூஷியலுங்க. அங்க வந்து அந்த டைம்ல வந்து நல்லாவே பவுன்சஸ் இருக்கும், நல்ல ஸ்விங்கும் இருக்கும். இந்த முதல் 4-5 ஓவர்ல ஏர்லி தான் 2 விக்கெட் விடுவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு முதல் பாதியில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதை மட்டும் கொஞ்சம் சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு பெருசா பவர் பிளேல முதல் 4-5 ஓவருக்கு ரன்ஸ் வரலாம் பரவாயில்ல, பாலுக்கு பால் ஆடிட்டு ஒரு மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த வெனுல 230 240 ஈஸியாவே அடிக்கக்கூடிய ஒரு வேணு தான் இந்த வேணு. அதுக்கப்புறம் சேசிங்லயுமே இங்க அதை அடிச்சு வின் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வேணு தான் இந்த பர்டிகுலர் வேணு. வெனு ரெக்கார்டு பாத்தீங்கன்னா 192 மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. அதுல 84 மேட்சஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. 106 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க தான். சேஸ் பண்ண டீம் தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 204ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்குங்க. T20 பொறுத்த வரைக்கும் கடைசி 5 T20ல மொத்தம் 61 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தாங்க 48 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா இங்க அசெட்ஸ் இல்ல, சப்போர்ட் இல்லை. ஏன்னா ஸ்மால் டைமன்ஸஸ் கொண்டதுதான். டாப் எட்ஜ் ஆனாவே 6 போயிடும். சும்மா டைம் பண்ணாவே 6 போய் விழுந்துரும். அந்த மாதிரி 30 yard சர்க்கிள் சும்மா தாண்டி அடிச்சுட்டாவே உடனே பாத்தீங்கன்னா 6 போய் விழுந்துரும். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் தான் இந்த வேணும். ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 வருஷத்துல 5 முறை வந்து இவங்க மோதிருக்காங்க. அதனால ஆர்சிபி 3 முறையும் குஜராத் டைட்டன்ஸ் 2 முறையும் வின் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி தான் ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பிளிப்சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ரஜித் படிதார் ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா தேவ்தாட் படிக்கல் வருவாரு. அடுத்ததான் ரஜித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா அந்த டீமோட விக்கெட் கீப்பர், டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சியாஸ் சர்மா, ஜஸ் ஹசிலுட், யாஸ் தயால். இது வந்து ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜாஸ் பட்லர், ஷாருக் கான்,
ரூதர்ஃபோர்ட், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், கசிஷோர் ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இசாந்த் சர்மா லாஸ்ட் மேட்ச் ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வந்தாரு. மேபி சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு 2-3 விக்கெட் ஏர்லியா விழுந்துருது, ஒரு மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் ஏர்லியா விட்டு கொலாப்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா மகிபுல் அம்லோர் அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துவாங்க. இல்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஈஸியா ஒரு மாதிரி ஆடிடுறாங்க அப்படின்னா இந்த 6 மெயின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் கொண்டு போவாங்க. இம்பாக்ட் பிளேயரா இசாந்த் சர்மா தான் உள்ள வந்து வருவாரு. சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேருமே நல்ல டச்சில் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. குறிப்பா சாய் சுதர்சன் விளையாண்ட 2 மேட்ச்ல இருக்குமே அவருக்கு வந்து ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் வந்து இருந்தது. தொடர்ச்சியா அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்துகிட்டு இருக்கு. அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்ப சாய் சுதர்சன் வேற எந்த அட்வான்டேஜும் இல்லை. அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். தென் பேட்டிங்ல எந்த மாதிரி இந்த மேட்ச் பண்ண போறாரு அப்படின்னு பாக்குறப்ப அந்த இன்சியலான ஸ்விங், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல வந்து மேபி ஏர்லியரா விக்கெட்டை கொடுக்கலாம் ஜாஸ் ஹேசில்வுட் கிட்ட. ஸோ ஹேசில்வுட்டை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டா ரொம்பவே பால சூப்பரா போல் பண்ணுவாரு. ஸோ தொடர்ச்சியா நீங்க மேட்சஸ் 2 மேட்சுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எகென்ஸ்டா ரொம்ப சூப்பரா போல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இன்சீலாவே ஒரு ஸ்விங் கண்டிப்பா சாய் சுதர்சனுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டில் இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மற்ற நார்மல் பவுலர் மாதிரி கிடையாது. ஒரு நல்ல ஹார்ட் லென்த்ல அடிப்பாரு, அதுலயுமே நல்ல ஸ்விங் கொடுப்பாரு. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலே. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறிப்பா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா பாலர் நல்லாவே வெளியே உள்ளன்னு சொல்லி மாத்தி மாத்தி கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஒரு சாய் சுதர்சனுக்கு ஒரு ட்ரபிள் இருக்கு. நான் பர்சனலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பர்சனலி சாய் சுதர்சனை வந்து நான் ஒமிட் பண்றேன். அவர் ஃபிளாப் ஆயிரும் அப்படின்ட்டு. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல வேணா நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க. பட் நான் பர்சனலா ஜாஸ் ஹேசல்வுட் வந்து சாய் சுதர்சனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சுமன் கில் மினிமம் வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாருங்க. இந்த ஸ்மால் டைம்ஸஸ் கொண்டது அவர் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி நின்னுக்குவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட சுமன் கில் ஆடுவதற்கு கூட இந்த மேட்ச் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததான் ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர். ஸோ ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிலிப் சால்ட், இதே நேரத்தில் ஜித்தேஷ் சர்மா, அது 2 பேரும் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. அதுல ஜித்தேஷ் சர்மாவோட டவுன் ரொம்ப டவுன் தான் ஆடுற. ஏன்னா தேவ்தாட் படிக்கல் ஒரு டவுன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித் படிடார், அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன். சப்போஸ் லியாம் லிவிங்ஸ்டன் வரைக்கும் டவுன் வந்து ஒரு 15 ஓவர் வரைக்கும் வந்துருது அப்படின்னா அதுக்கப்புறம் டிம் டேவிட்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதையெல்லாம் பாக்குறப்ப ஜித்தேஷ் சர்மா பேட்டிங்க்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு சம் கொஸ்டின் மார்க்ஸும் வந்து இருக்கிறதுனால ஸோ விக்கெட் கீப்பர்ல லைக் ஜாஸ் பட்லர் தென் பிலிப் சால்ட் 2 பேர் தான். அதுல பிலிப் சால்ட்டுக்கு அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்ல, விக்கெட் கீப்பருக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்ல. அது நம்ம அவரை பத்தி பேசும்போது சொல்லலாம். ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ மினிமம் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுல வந்துருவாரு. ஸ்மால் டைம்ஸஸ் கொண்ட ஒரு வேணும், பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லா ஃபேவரான ஒரு வேணுங்கிறதுனால மினிமம் 30ல இருந்து மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் கூட விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ல பெருசா அவங்களுக்கு வந்து இல்லாதது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பவுலர் இல்லாதது மைனஸ். இன்சிலா பவர் பிளேயர்ல 2 பேர் நம்ம புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஜாஸ் ஹேசல்வுட் இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ். இன்சியல்ஸ் 2 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல குர்னல் பாண்டியா பாலர் நல்லா வேகமா போடக்கூடியவர். ஸோ அவர்கிட்ட சும்மா தான் டைம் பண்ணாவே இங்க 6 போயிடும். யாஸ் தயால் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. சியா சர்மா ரொம்பவே கஷ்டப்படுறாரு இந்த சீசன்ல விளையாட 2 மேட்சஸ்லுமே. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் மைனஸ் இருக்கிறதுனால ஜாஸ் பட்லர் ஒரு பெரிய ஸ்கோர் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ரன்ஸ் எதுவும் வரல. இந்த மேட்ச் அவருக்கான மேட்சா இருக்கும். ஏர்லியரா சாய் சுதர்சன் விக்கெட்டை விட்டுருவாரு. நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டில் இருக்கு, ஜாஸ் ஹேசல்வுட் இருந்து ஒரு பேட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்றீங்கன்னா அதுல வந்து நீங்க ஷாருக் கானுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிடலாம். ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் ஆஃப்ல தான் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாரு. தென் பேட்டிங்ல வந்து இந்த மேட்ச் ஸ்மால் டைமண்ட்ஸ் கொண்டது. அதுல இந்த வெனுல ஒரு சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கு டொமஸ்டிக் லெவல்ல. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச நல்லா ஞாபகம் ஒரு மேட்ச்ல கடைசி பால்ல கூட 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு தமிழ்நாட்டுக்காக. ஸோ இந்த மாதிரி இந்த வெனுலையுமே அவருக்கான ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்கு டொமஸ்டிக் லெவல்ல. ஸோ ஷாருக் கான் இந்த மேட்ச் அவரோட பொட்டன்ஷியல் வந்து வெளியே வருவதற்கு சான்சஸ் இருக்கு. மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. தென் கேட்ச் மூலியமா 2 கேட்சாவது பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அவருக்கு அதிகம். நீங்க சாய் சுதர்சனை மிஸ் பண்றீங்க ஒரு டீம்ல, அந்த 50-50 ஆப்ஷன்ஸ் பயன்படுத்துறப்ப சாய் சுதர்சனை மிஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஷாருக் கானுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ரூதர்ஃபோர்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வருவாரான ஒரு கொஸ்டின் மார்க். மேபி ரூதர்ஃபோர்ட் அண்ட் இசாந்த் சர்மா 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயர் ரோல்ஸ்க்கு வந்து நீங்க மாறிக்குவாங்க. ஸோ ராகுல் டிவாட்டியாவை பொறுத்த வரைக்கும்
கடைசி கட்டத்தில் வந்து ஒரு குயிக்கா ஒரு 15 to 20 ரன்ஸ் மடிப்பாங்க. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸே கிட்டத்தட்ட ரன்ஸை நிறைய கொண்டு வந்துருவாங்க. சோமன் கில், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், இந்த டாப் 4 பேர்த்துலயே இந்த 3 பேர்த்துட்டு இருந்தும் ஒரு நல்ல ஸ்கோர் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இங்க ரொம்ப அதிகம். பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் கசிசோ ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இசாந்த் சர்மான்னு 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சாய் கிஷோர் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. தென் ரபாடா அவரோட 4 ஓவர், மீதி எல்லாமே ஓவர்ஸ் வந்து சஃபல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த மேட்ச் என்ன ஆக போகுது, கண்டிப்பா ரஷீத் கான் அவரோட 4 ஓவரை இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. தென் பேட்டிங்லயும் இங்க வந்து மினிமம் 20 to 25 ரன்ஸ் கூட அடிப்பாரு. அவருக்கான வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல இவரு ஸ்லாக் ஓவர்ஸ்ல பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு வேணு வேற. இவருக்கான வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல மினிமம் 20 ரன்ஸ் நான் சொல்றேன் அடிச்சிடுவாரு. தென் 4 ஓவர் பவுல் பண்ண போறாரு. மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் பவுல் பண்ணக்கூடிய மிடில் ஆர்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பவுல் பண்றப்ப எல்லா பாலையும் அடிச்சு ஆடணும்னு நினைக்கிறப்போ ஏர்லியரா விக்கெட் சொல்வதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ கண்டிப்பா வந்து ரஷீத் கான் மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்குமே எடுத்துருவார் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. லாஸ்ட் மேட்ச் இவருக்கு 2 ஓவரோட நிறுத்திட்டாங்கிறதுக்காக இந்த மேட்சும் நிறுத்திடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. மினிமம் 1, மேக்ஸிமம் 2 விக்கெட். தென் பேட்டிங்ல 20 ரன்ஸ். ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கே அவர் ரொம்பவே ஆப்டா வந்து இருப்பாரு. சாய் கிஷோர் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்றாருங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் லாங் பவுண்டரிஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து விக்கெட்ஸ் அதிகமா நம்ம சொல்லலாம். பட் இது ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டதுனால 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரபாடா மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரபாடா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட சம்டைம்ஸ் கிடைக்கலாம் ஸ்லாக் ஓவர்ஸ்லாம். இந்த மேட்ச் அவருக்கு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். இன்சிலாவே ஒரு த்ரெட் இவருக்கு வந்து கொடுப்பாருங்க, பிலிப் சால்ட்டுக்கு வந்து ஒரு த்ரெட் கொடுப்பாரு. பிலிப் சால்ட் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை, அவர் பாட்டு ஃப்ரீயா பவுண்டரிஸ் ட்ரீட் பண்றாரு. பட் அவருக்கு ஒரு பேட்டில் இருக்கு. ஸோ ரபாடா கிட்ட ஒரு 2-3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ பிலிப் சால்ட் இன்சில் த்ரெட் வந்து ரபாடா கிட்ட வந்து கொடுப்பதற்கு சான்ஸ் வந்து இருக்கு. சிராஜ் இந்த வெனுல, அதுவும் குறிப்பா இந்த டீமுக்காக, ஆர்சிபிக்காக நிறைய மேட்சஸ் இங்க ஆடி இருக்காருங்க. இந்த வெனுவை பத்தி நல்லா தெரியும். பட் விக்கெட்ஸ் பெருசா இந்த வெனுவில் அவருக்கு ரெக்கார்டு இல்லை. ஏதாவது ஒரு மேட்ச் 10 மேட்ச்ல 2 மேட்ச் அது மாதிரி 2 விக்கெட் வைக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. தன்னோட சொந்த அணிக்கு எதிராகவே திரும்ப விளையாட போறாரு. சிராஜ் கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா இந்த வெனு இவருக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு வெனுங்க. பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவில் இந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் நிறைய இங்க ஆடி இருக்காரு. கண்டிப்பா வந்து இந்த வெனுவை பத்தி நல்லாவே அவர் தெரிஞ்ச ஒரு பவுலர். அது இல்லாம ஹார்ட் லென்த்ல பவுல் பண்றாரு. ஸோ ரபாடாவுக்கு ஈக்குவலா பிரசித் கிருஷ்ணாவும் அந்த ஹார்ட் லென்த்ல பவுல் பண்றதுனால இந்த டெத் ஓவர்ஸ்ல கசிசோ ரபாடாவுக்கு கூட இவர் தான் வந்து பவுல் பண்ண போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் டைம்ஸ் பெரிய வெனுவா இருக்கிறதுக்கு சாத்தியப்படும். இந்த வெனுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து 2 பவுலர் நம்ம எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இவருக்கும் 1 விக்கெட் தாங்க கிடைக்க சான்சஸ். ஸோ ரஷீத் கான், ரபாடா இந்த 2 பேர்த்த வச்சு நம்ம போறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்ல நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கில் ஆர் சாய் சுதர்சன் இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன் அப்படிங்கிறப்போ நான் பர்சனலி கில்லுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். ஜாஸ் பட்டர் அண்ட் ஷாருக் கான் இப்படி 3 பேரை வச்சு ரஷீத் கான் அண்ட் ரபாடா இந்த 5 பிளேயர் வச்சு கூட இந்த டீமுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல. தென் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பில் ஷாட் அண்ட் விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. விராட் கோலியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த வெனுவில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, அத்தனை சதங்கள் அடிச்சிருக்காரு இந்த வெனுவில். இந்த வெனுவில் அவர் என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாரு, ரொம்ப என்ஜாய். அது இல்லாமல் அந்த கிரௌட், அந்த ஆர்சிபி கிரௌட் அந்த வைப்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவார். ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருப்பார். அதுதான் விஷயமே விராட் கோலியை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் மினிமம் 40 ரன், மேக்சிமம் 70 ரன்னாவும் மாறலாம், சதமா கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இவர்கிட்ட இந்த இன்சியலான ஒரு த்ரெட் யாருக்கிட்டன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரபாடா கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு த்ரெட் வந்து அவருக்கு இருக்கு. ஏன்னா இவர் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பிங் பால்ல வந்து நிறைய முறை விக்கெட்டை விட்டுருக்காருங்கிறதே நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பால அக்யூரேட்டா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னா நம்ம ரபாடாவை சொல்லலாம். அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால்ஸை நிறைய டெலிவரிஸ் அவர் பவுல் பண்ணுவாரு. அந்த டெஸ்ட் மேட்ச் பாலை நிறைய யூஸ் பண்ணுவாருங்க ரபாடா. அந்த ஒரு சின்ன ஒரு த்ரெட் தான், அதை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோர். பில் சால்ட் பவுண்டரிஸ் ட்ரீட் பண்றாங்க. ஒரே ஓவர்ல ஃபேண்டசி மொத்தம் 20 ஓவர்ல ஒரே ஒரு ஓவர் இவர் பிளே பண்ணாருன்னா கூட ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான அந்த ரன்ஸை கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா வெறும் பவுண்டரிஸ்ல மட்டும் தான் ட்ரீட் பண்றாரு. சிக்ஸர்ஸும் போர்ஸ்மாவே தான் அடிக்கிறாரு.
இப்போ ஒரு 6 அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 6 பாயிண்ட், ஒரு 6க்கு 6 பிளஸ் போனஸ் 6, மொத்தம் 12 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாம ஒரு பவுண்டரிஸ் அடிக்கிறாருன்னா 4 + 4 8 பாயிண்ட். இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஓவர்ல ஒரு 25 ரன் பவுண்டரிஸ்லேயே ட்ரீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோமே. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடுறாரு. ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்து ஒரு மெஜாரிட்டியான பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு, ஹை பர்சன்டேஜ்ல வேற இருக்கு. ஆனா பில் சால்ட் ரபாடா கிட்ட நிறைய முறை அவருக்கான பேட்டில் இருந்திருக்குங்க. அதுதான் ஒரு மைனஸா எனக்கு தெரியுது. பட் நியூ பாயிண்ட் சிஸ்டம் சொல்றப்போ பேட்டரா அவர் உள்ள வருவதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது கொஞ்சம் வழிவகுத்து கூப்பிடுது. ஏன்னா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா வெறும் 26 பாயிண்ட் தான் ஒரு நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல. ஒரு பேட்ஸ்மேன் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 6 ஒரு 4 2 பால்ல அடிச்சிட்டாரு வச்சுக்கோமே, 12 அதுல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்டோட 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு வெறும் 2 பால்ல. அவர் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 பால் நின்று 4 பாலுமே பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி 5வது பால் அவுட் ஆயிட்டாருன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு பவுலர் எடுத்த விக்கெட்டை விட ஒரு பேட்ஸ்மேன் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்படிதான் வந்து பிலிப் சால்ட் வந்து மேட்ச் ஆன் மேட்ச் ஹை பர்சன்டேஜ் இருக்காரு, அப்படி வந்துடுறாரு. ஆனா ஒரு த்ரெட், எதுக்காக இந்த த்ரெட்டை சொல்றேன் அப்படின்னா, கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு மைனஸா முடியலாம், அதுக்காக தான் சொல்றேன். ஆனா ஒரு ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகங்க. லைக் அடுத்ததான் தேவ்தாட் படிக்கல் டொமஸ்டிக் லெவல்ல பெங்களூருக்காக நிறைய மேட்சஸ் இங்க ஆடி இருக்காரு. இந்த வெனு அவருக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வெனு. ஸோ நிறைய மேட்சஸ் இங்க அவர் ஆடி இருப்பாரு. இந்த வெனுவை பத்தி முழுசா அவருக்கு வந்து தெரியும். ஆனா கஷ்டப்படுறாரு. அந்த ஸ்பின்னர்ஸ் சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா அந்த ஸ்விங் பவுலர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இவருக்கு எகென்ஸ்டா கண்டிப்பா முகமது சிராஜ் இருந்து ஒரு சின்ன ஒரு த்ரெட் இருக்கும். தென் அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் அவரும் நல்லா ஸ்விங் போடுவார். அவர் 2 பேர்த்திலிருந்து ஒரு த்ரெட் வரும். மேபி ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. ஃபேண்டசி டீம்ல வருவாரான ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரஜித் படிடார் ஸ்பின்னர்ஸை பொழந்து கட்டக்கூடிய ஒரு பவுலர், சாரி ஒரு பேட்ஸ்மேன். ஆனா சிஎஸ்கே எகென்ஸ்டா 3 கேட்ச் அவருக்கு விட்டாங்க, 4 கேட்ச் விட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸ்பின்னர்ஸ்ட அடிப்பாரு, நல்லா அடிப்பாருன்னு சொன்ன உடனே ஸ்பின்னர்ஸ் வந்தாவே 6 அடிக்கிற மனநிலைக்கு போயிடுறாரு. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து மைனஸாகவும் போகுது. குவாலிட்டியான ஸ்பின்னர் ஆப்போசிட் டீம்ல ரஷீத் கான், அதே மாதிரி அக்யூரேட்டா ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணக்கூடிய சாய் கிஷோர், இப்படி 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே ரஜித் படிடார்கிட்ட அவர் அதுல எல்லாம் ஸ்ட்ராங்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் கண்டிப்பா இவருக்கு வீக்கும் இருக்கு. ஸோ ஆனா பேட்டிங் இது வந்துருவாருங்க, ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமாக இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சது ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. லியாம் லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச் அவரை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இவர் ரொம்ப ஆப்டா இருப்பாரு, கிராண்ட் லீக்ஸ்க்கு விக்கெட்டும் எடுப்பாரு. ஏன்னா சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த டீம்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சாய் சுதர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட், ராகுல் டிவாட்டியா. ஸோ இவங்க பேட்டிங் வருவதற்கு கடைசி 6 ஓவர் அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த டைம்ல கடைசி 6 ஓவர்ல வந்து நீங்க இவருக்கு வந்து ஓவர் கொடுப்பாங்களா, லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் கொடுப்பாங்களான்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்ப இந்த மேட்ச் அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆக போகுது. பவுலிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ டவுன் தாங்க. அஸ் அ பேட்டரா மினிமம் வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ இவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து டவுன் தான் ஆகுது. ஜித்தேஷ் சர்மாவோட விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் டாப் ஆர்டர்ல நமக்கு லியாம் லிவிங்ஸ்டனோட பேட்டிங்கும் சரி பவுலிங்லோட ஃபேண்டசி கொஞ்சம் டவுன் ஆகுறதுனால கடைசி 5 ஓவருக்குள்ள ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் வர பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ ஜித்தேஷ் சர்மா பேட்டிங்ல வந்து மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் ஆடுவாரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். மோஸ்ட் ஆஃப் அவர் பெருசா கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஒரு அட்வான்டேஜ். இந்த மேட்ச் அவர் ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ வந்து கடைசி 2 ஓவர்ல வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. இதுதான் அவருக்கான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். பவுலிங்ல டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர் யாஸ் தயால் அண்ட் ஜாஸ் ஹாசில்வுட், இந்த 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க. புவனேஸ்வர் குமார் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்ணும்போது ஹாசில்வுட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஹாசில்வுட், தென் யாஸ் தயால், இவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா நீங்க புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹாசில்வுட் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி போறீங்க. குர்னால் பாண்டியா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அதே மாதிரி ஷியா சர்மாவும் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அது ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த டீம்ல இருந்து ஒரு 7 பிளேயர், அந்த டீம்ல இருந்து 7 பேர், ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட் 1, விராட் கோலி 2, ரஜித் படிடார் 3, ஜித்தேஷ் சர்மா 4, யாஸ் தயால் 5, ஜேஸ் ஹாசில்வுட் 6, புவனேஸ்வர் குமார் 7. இந்த 7 பேரும் ஆர்சிபி டீமுக்காக. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல சுமன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் 2, சுமன் கில் 1, ஜாஸ் பட்லர் 2, ஷாருக் கான் 3, தென் அடுத்ததா பிரசித் கிருஷ்ணா 4, ரபாடா 5, ரஷித் கான் 6,
தென் ரூதர்ஃபோர்ட் இவர் வந்து 7வது ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாவே நீங்க போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த அது வந்து ஒரு மல்டிபிளாவே கொடுக்கும். நீங்க போட்ட அமௌண்ட்டை விட கொஞ்சம் மல்டிபிளாவே கொடுக்க சான்சஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த ஒரு டீம் நல்ல ரேங்க்ல வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு பேட்டிங்க்கு ஃபேவர் அப்படிங்கிறப்போ நம்ம சூமன் கில்லுக்கு கொடுக்கலாம், ஜாஸ் பட்லர், தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, தென் விராட் கோலிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் மைனஸ் என்னன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ விராட் கோலி, தென் சுமன் கில், ஜாஸ் பட்லர், இந்த 3 பேருக்குமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா கொடுக்கலாம். தென் ஜாஸ் ஹேசில்வுட்டுக்கு மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்றப்போ 3 விக்கெட் கூட சம்டைம்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரே ஒரு டீம்ல ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. எதனால நான் பவுலர்ஸ்க்கு பெருசா நான் கான்சென்ட்ரேட் கொடுக்கல அப்படின்னா ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு வேணும் பேட்ஸ்மேன்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லா பேட்ஸ்மேன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ நீங்களும் உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்ல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு மாத்தி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா வந்து கொடுத்து பாருங்க. சாய் சுதர்சன் 2 மேட்சா சூப்பர்வான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. நான் ஜஸ்ட் இந்த ஜாஸ் ஹேசில்வுட்டோட அந்த ஹார்ட் லென்த் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த இன்சில் ஸ்விங் இந்த 3ஐயும் கன்சிடர் பண்ணி அவரை ஒமிட் பண்றேன். பட் ரொம்ப 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 குவாலிட்டியான பிளேயர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் தான், ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மைனஸை வச்சு நான் அவரை ஒமிட் பண்றேன். பட் நீங்க பர்சனலா அவரோட ஃபார்முக்காக கொண்டு போறதா நீங்க தாராளமா கொண்டு போகலாம். நான் பர்சனலி அவரை வந்து நான் ஒமிட் பண்றேன். ஹேசல்வுட் அப்படிங்கிற ஒரு ஜாம்பவானுக்கு எகென்ஸ்டா அவர் மேபி ஸ்லைட்லி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃபேண்டசி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.